ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழைக்காய் பெப்பர் சாப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை தோல் சீவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கினேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. வாழைக்காயை கட் பண்ண சொல்ல தண்ணியில் கட் பண்ணி போடுங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டு கட் பண்ண வாழைக்காயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வாழைக்காய் கொஞ்சம் வெந்தால் போதும். அப்படி வேக வச்ச வாழைக்காயை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் சாப்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன மசாலா தேவைப்படுன்னு பார்க்கலாம். பூண்டு 4 பல் எடுத்துங்க, இஞ்சி கொஞ்சமாக எடுத்துங்க, மிளகு நிறைய எடுத்துங்க, தேங்காய், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள். பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, ஏன்னா வாழைக்காய் நிறைய கேஸ் ஃபார்ம் ஆகும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், கேஸ் ஃபார்ம் ஆகாது. இப்போ பெருங்காயத்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாழைக்காய் நிறைய நேரம் வேகக்கூடாது. 2 நிமிஷம் வந்தாவே போதும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த டயத்தில் நம்ம இந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, தேங்காய், மிளகு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மிளகு எடுத்துங்க. இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கங்க. குறை அரைஞ்ச உடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துங்க. ஒரு கடையால் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த மசாலா கலந்த வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா ஆட் பண்ணிங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டே போதும் இதுக்கு. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இந்த மசாலா ராஸ்மல் போகிற வரையிலும் நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். நான்ஸ்டிக்காக இருந்தால் தேவலாம். பாருங்க, வாழைக்காய் பெப்பர் சாப்ஸ் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பனானா பெப்பர் சாப்ஸ் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.